இந்தியாவில் குறிப்பாக வட இந்திய மாநிலங்களிலிருந்து தென்னிந்தியா, அதுவும் தமிழ்நாடு தனித்த பண்பாட்டு கூறுகளோடு இருக்க காரணங்களில் ஒன்று மதச்சார்பின்மை. சங்ககாலம் முதல் மதம் தொடர்பான வாழ்வை தமிழர்கள் கொண்டிருக்கவில்லை என்பதும், தனிப்பட்ட நம்பிக்கைகளை பொது வாழ்க்கையில் இருந்தும் சமூக வாழ்க்கையில் இருந்தும் விலக்கி வைத்தவர்கள் தமிழர்கள் என்பதும் அவர்களின் கலை இலக்கியங்கள் மூலமாகவும் தொல்லியல் ஆய்வுகள் மூலமும் தெரிய வருகிறது. இப்போ அரசியலில் மதத்தை கலக்காத பண்பாடு அப்படிங்கிறது திராவிட இயக்கத்தோட தொடர்ச்சி தான் அது. அதாவது தந்தை பெரியார் அவர்கள் தான் அதுக்கு காரணம். ஏன் அப்படின்னா, இங்கே மதம் தனி, அரசியல் சமூகம் அப்படிங்கிறது தனி. மதங்கிறது ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட நம்பிக்கை அப்படிங்கிறது. அரசியல்லையும் சமூகத்திலையும் நம்ம கடைபிடிக்க வேண்டிய கொள்கை என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் சுயமரியாதையோட தமிழர்கள் வாழணும் அப்படிங்கிறது. பகுத்தறிந்து சிந்திக்கணும், முற்போக்கு கருத்துக்களை நம்ம ஏற்றுக்கணும். குறிப்பாக பெண்ணுரிமை அப்படிங்கிற இந்த தத்துவமும் தமிழர்கள், அதாவது பெரும்பான்மையான தமிழர்களான பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட பழங்குடி வகுப்பை சேர்ந்த சிறுபான்மை மக்கள் எல்லாரும் நம்ம இன்னைக்கு தலைவர் சொல்கிற மாதிரி எல்லாருக்கும் எல்லாம் அப்படின்ற ஒரு சூழலில் ஒரு இன்க்ளூசிவான பாலிட்டிக்ஸை அன்னைக்கே தந்தை பெரியார் அவர்கள் விதைச்சி வச்சுருக்காங்க. அதோட தொடர்ச்சியாக தான் இன்றைக்கி தமிழ்நாடு போயிட்டுருக்கு. அதனால தான் தமிழ்நாட்டுக்கு அந்த புரிதல் இருக்குது. நமக்கு பார்த்திங்கன்னா மதங்கிறது எந்த வகையிலும் அரசியலில் கலக்கக்கூடாது. ஏன்னு கேட்டால் அது நம்மளுடைய முன்னேற்றத்தை தடுக்கும் அப்படிங்கிற புரிதல் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட நல்லா இருக்குது. அதுதான் ஒரு முக்கிய காரணம். அரசியலில் மதம் கலந்தால் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், நம்ம இன்னைக்கு ஒரு 100 வருஷத்தில் ஒரு வளர்ச்சியை எட்டி இருக்கிறோம்ல. தமிழ்நாடு இந்த அளவுக்கு பகுத்தறிந்து சிந்திச்சு முற்போக்கு கருத்தை ஏற்றுக்கிட்டு சமூக நீதி கொள்கையில் பயணிக்கிறது முற்றிலும் இது அடிபட்டு போகும். ஏன் அப்படின்னா, வட இந்திய மாநிலங்களில் மதத்தை மட்டுமே முன்னிலைப்படுத்தி அரசியல் பண்ணுறாங்க. அப்போ மதத்தை முன்னிலைப்படுத்தும் போது என்ன ஆகும் அப்படின்னா, பிற்போக்குவாத கருத்துக்கள் இருக்கும், பெண்ணடிமைத்தனம் இருக்கும். அங்கே பார்த்திங்கன்னா சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப், மூடத்தனங்களுக்கு முக்கியத்துவம் இருக்கும். அப்போ அவங்க முன்னேற்றத்தை பற்றி சிந்திக்கவே மாட்டாங்க, அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திக்க மாட்டாங்க. அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, கடந்த காலங்களில், அதாவது புராணங்களில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறதுல பெருமை பேசிட்டு பிற்போக்குத்தனமாகவே சிந்திப்பாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா என்றைக்கு அட்வான்ஸ்மெண்ட்டாக ஒரு முற்போக்கு சிந்தனையோடு செயல்படுறவங்க. அதனால் அந்த மதத்தை கலக்குறோம் அப்படின்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சமூக சீரழிவுக்கு தான் வித்திடும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. திராவிடர் கழகத்தின் மதம் கடவுள் சார்ந்த கருத்துக்களை விட மாறுபட்ட கொள்கைகளை கொண்டது திமுக. அதன் சிறப்பு. வணக்கம். மதத்தை அரசியலில் கலக்காமல் திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி வென்றது அப்படிங்கிறது தான் அடிப்படையான கேள்வி. உண்மையில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடிப்படை என்ன, மதம் சார்ந்த அதனுடைய பார்வை என்ன அப்படிங்கிறது முக்கியம். இதில் ரெண்டாக பார்க்க வேண்டியிருக்கு. பெரியார் இயக்கத்திற்குன்னு மதம் சார்ந்த பார்வை வேறானது, திராவிட முன்னேற்ற கழகத்திற்குன்னு மதம் சார்ந்த பார்வை அதிலிருந்து கொஞ்சம் விலகுனது. பெரியார் இயக்கம் அப்படிங்கிறது ஒரு தீவிரமான நாத்திகம் பேசிய இயக்கம், நாத்திகம் பேசி கொண்டிருக்கிற இயக்கம். இன்றைக்கி உலகத்திலே இருக்கக்கூடிய பகுத்தறிவாளர்கள், நாத்திகர்கள் அதிகம் கொண்ட ஒரு பெரிய இயக்கம் திராவிடர் கழகம். அது தனி. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் கடவுள் குறித்த கவலையற்ற இயக்கம் அது. பாரதிதாசன் சொல்லுகிற போது என்ன சொல்லுவார்னா, உண்டென்பார் சிலர், இல்லை என்பார் சிலர், எனக்கில்லை அப்படிம்பார். இந்த எனக்கில்லைங்கிற போது அவர் நாத்திகர்னு பொருள்படும். அடுத்த வரி கடவுள் கவலைன்னு சேர்ப்பார்.
உண்டென்பார் சிலர், இல்லை என்பார் சிலர், எனக்கில்லை கடவுள் கவலை. இந்த மாதிரி கடவுள் குறித்து கவலைப்படாத இயக்கமாக திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கிறது. அதனால தான் அண்ணா வந்து வினோபா கூட ஒரு பேட்டி கொடுக்கும் பொழுது, திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மதம் சார்ந்த பார்வையாக ஒன்றே குலம் ஒருவனே தேவன்னு திருமூலர் சொன்னதை முன்வைக்கிறார். இது வந்து ஒரு அடிப்படையான செய்தி. இப்போ நம்ம எங்கே வரோம்னா, பெரியாரினுடைய மதம் சார்ந்த புரிதலுக்கும் அதுக்கு ஒரு அடிப்படை இருக்குது. என்னென்னா, அவர் ஒரு தீவிரமான நாத்திகத்தை முன்வைக்கிறார். பெரியார் தன்னளவில் ஒரு கடவுள் குறித்த ஒரு சயின்டிஃபிக்கான விவாதங்களை தனக்குள்ள நடத்திக்கிட்டு ஒரு சயின்டிஃபிக் ஏத்திசம், அந்த அறிவியல் பூர்வமான நாத்திகத்தை பேசியவர். நாத்திகத்தை பொதுவாக ரெண்டாக பார்க்கலாம். ஒன்று அறிவியல் பூர்வமான நாத்திகம், இன்னொன்று அரசியல் நாத்திகம். அப்போ பெரியாருக்கு இருந்தது ஒரு அறிவியல் பூர்வமான நாத்திகம். ஆனால் அந்த இயக்கத்திற்கு அவர் அட்வொகேட் பண்ணது, அந்த இயக்கத்திற்குன்னு அவர் கொடுத்தது அப்படிங்கிறது ஒரு அரசியல் நோக்கம் கொண்ட நாத்திகம். அது என்ன அரசியல் நோக்கம் கொண்ட நாத்திகம்? உதாரணத்துக்கு கடவுளை எதிர்ப்பதற்கு அறிவியல் காரணங்கள்லாம் பிற்காலத்தில் வந்தது. அறிவியல் காரணங்கள்லாம் இயக்கத்தினுடைய வளர்ச்சியின் போக்கில் வந்தது. ஆரம்பத்தில் கடவுளை எதிர்ப்பதற்கு இந்த இயக்கம் எதை பயன்படுத்தியதுன்னு சொன்னால், என்ன காரணத்தை முன் வச்சதுன்னு சொன்னால், சாதி வேணாங்கிறோம், சாதிய மதம் பாதுகாக்குதுங்கிறீங்க, மதம் வேணாங்கிறோம், மதம் சார்ந்த புராணங்கள், இதிகாசங்கள், ஆஷ்டானங்கள், அனுஷ்டானங்கள் இதெல்லாம் பாதுகாக்குது, ஸ்மிருதிகள்லாம் பாதுகாக்குது அப்படின்னு சொன்னீங்க. உடனே அதெல்லாம் வேணான்னு சொன்னோம். இல்லை, இந்த ஸ்மிருதிகள், புராண இதிகாசங்களை எல்லாம் கடவுள் பாதுகாக்கிறாருன்னு சொன்னீங்க, கடவுள் வேண்டான்னோம். அவ்வளோதான். அப்போ அந்த சாதி வேண்டாங்கிற இடத்திலிருந்து சாதியை எதையெல்லாம் பாதுகாக்கிறதோ அதையெல்லாம் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு போய் கடைசியில் கடவுள் வேண்டாம் அப்படின்னு சொல்லுகிற இடத்திற்கு தான் பெரியார் வந்தார். இதுதான் ஆரம்ப கட்டம். அதற்கு பிறகு அவருடைய குரோத் தான் வந்து அறிவியல் பூர்வமாக நாத்திகத்தை பெரியார் இயக்கம் பேசியது. ஒருவேளை அரசியல் பர்பஸ் இல்லாமல் வெறும் ஒரு அறிவியல் நாத்திகத்தை மட்டும் அந்த இயக்கம் பேசியிருந்தா ஆலய நுழைவு போராட்டங்களை திராவிட இயக்கம் நடத்தியிருக்காது. அனைத்து சாதியினர் அர்ச்சகர் ஆகலாம் என்கிற முழக்கத்தை திராவிட இயக்கமோ திராவிட முன்னேற்ற கழகமோ வைத்திருக்க முடியாது. ஏன்னா பியூர் சயின்டிஃபிக் ஏத்திசத்தில் நீங்கள் கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிறதே வந்து நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஸோ திராவிட இயக்கம் இயக்கமாக பேசிய நாத்தியத்துக்கு ஒரு அரசியல் பர்பஸ் உண்டு. அந்த அரசியல் பர்பஸ் வேறு ஒன்றும் கிடையாது. பிறப்பால் உயர்வு தாழ்வு கிடையாது, நீயும் நானும் சமம், எல்லா இடங்களிலும் எல்லோரும் எல்லா வகையிலும் போயிட்டு வருவதற்கான உரிமை வேண்டும் அப்படிங்கிற இடத்திலிருந்து உருவானது தான் திராவிட இயக்கத்தினுடைய நாத்திகம். அப்போ அதனால தான் நாத்திகம் பேசிய ஒரு இயக்கம் மதச்சார்பின்மை அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தன்னை நகர்த்திக்க முடியுது. அண்ணாவினுடைய மதச்சார்பின்மை கோட்பாடு ரொம்ப எளிமையானது. அவர் தன்னளவில் நாத்திகர். அதாவது அண்ணா மறைந்த போது பெரியார் கூட அண்ணாவை தனக்கானவராக கிளைம் பண்ணிக்க முயற்சி பண்ண போது அவர் கடைசி வரைக்கும் எனக்கானவர் அப்படிங்கிறத அந்த இரங்கல் கூட்டத்திலேயே பெரியார் உறுதிப்பட தெரிவித்தார். அது என்ன அப்படின்னா, அவர் கடைசி வரைக்கும் நாத்திகர். ஆனால் அண்ணாவினுடைய இயக்கம் வந்து ஒரு மதச்சார்பின்மை கோட்பாட்டின் அடிப்படையில் இயங்கிய இயக்கம். அதுதான் திராவிட முன்னேற்ற கழகம். இப்போ திமுகவினுடைய மதச்சார்பின்மை என்ன? அரசும் சரி கட்சியும் சரி மதத்திலிருந்து சம தொலைவில் இருக்க வேண்டும். அது ஒரு கிறிஸ்தவ மதமாக இருக்கலாம், இஸ்லாமிய மதமாக இருக்கலாம், இந்து மதமாக இருக்கலாம். இது எல்லா மதங்களிலிருந்தும் ஒரு சம தொலைவில் அரசு நிறுவனம் இருக்க வேண்டும்ங்கிறது தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடிப்படை லட்சியம். அதுதான் அடிப்படை கோட்பாடாக இருக்கிறது. நீங்கள் அந்த இடத்துல இருந்து பார்த்தோம்னா 1976 எமர்ஜென்சி காலகட்டத்தில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய முகப்புரையில் மதச்சார்பின்மை அப்படிங்கிற டைட்டில் சேர்க்குறாங்க. ஆனால் அதற்கு ஏறக்குறைய ஒரு 9 ஆண்டுகள் முன்னாலேயே 67 68 காலகட்டத்திலேயே நம்முடைய பேரறிஞர் அண்ணா தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தமிழ்நாடு அரசின் மூலமாக ஒரு அரசாணை வெளியிடுகிறார். என்னென்னா, தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அரசு அலுவலகங்களில் மதம் சார்ந்த குறியீடுகள், சின்னங்கள், படங்கள் இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது. இதுதான் மதச்சார்பின்மை. அப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய முகப்புரையில் மதச்சார்பின்மை வரத்திற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பே இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் அண்ணா மதச்சார்பின்மை என்கிற கோட்பாட்டுக்கு ஒரு வடிவம் கொடுத்தார். ஸோ இந்த அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா, திராவிட இயக்கம் பேசிய நாத்திகமும் சரி, இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் பேசக்கூடிய மதச்சார்பின்மையும் சரி, எளிய மக்களை சாதியால் பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட பட்டியலினங்களில் வைக்கப்பட்ட அந்த மக்களுக்கான உரிமை சார்ந்த முழக்கம் தானே தவிர அது கடவுளோடு போட்டு குழப்பிக் கொள்வதற்கு எந்த அடிப்படையும் இல்லைங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. இது ஒன்று. அடுத்ததாக, அரசியலில் வெல்வதற்கு திராவிட இயக்கங்கள் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கணும். ஒன்று, எப்போதுமே நாம் பிறர் என்பது தான் அரசியலினுடைய அடிப்படையாக இருக்கும். இன்னைக்கு இந்துத்துவ சக்திகள் என்ன வைக்கிறாங்க? இந்து மதத்தினர் பிறர் அப்படின்னு வைக்கிறாங்க. ஆனால் இந்த இந்து மதத்தினர் பிறர் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஒரு லாஜிக் இருக்கா? ஏதாவது ஒரு வரலாற்று காரணம் இருக்கா? ஏதாவது ஒரு சயின்டிஃபிக் டேட்டா இருக்கா? ஒரு சென்செக்ஸில் எடுக்கப்பட்ட முடிவுகளின் அடிப்படையில் ஒரு ஒரு தரவுகளை உங்களால் கொடுக்க முடியுமா? இந்துக்களை இஸ்லாமியர்கள் ஒடுக்குகிறார்கள், இந்துக்களை கிறிஸ்தவர்கள் ஒடுக்குகிறார்கள், ஒரு இந்துவனுடைய வாய்ப்பை கிறிஸ்தவரோ இஸ்லாமியரோ பறிக்கிறார், என்ன டேட்டாவை உங்களால் கொடுக்க முடியும்? கொடுக்க முடியாது. ஏன்னா
இந்த நாட்டில் சிறுபான்மை மக்கள் அந்த அளவிற்கு அரசியலிலும் சரி, கல்வி நிலையங்கள்லையும் சரி, இன்னபிற இடங்கள்லையும் சரி உரிமை மறுக்கப்பட்டவர்களாகத்தான் இருக்கிறாங்க. ஆனால் திராவிட இயக்கம் வேறொரு நாம் பிறர் என்கிற அரசியலை முன்வைத்தது. திராவிட இயக்கம் முன்வைத்த அரசியல் பார்ப்பனர், பார்ப்பனர் அல்லாதார். பார்ப்பனர், பார்ப்பனர் அல்லாதார்னு வருகிற போது எங்களால் டேட்டா கொடுக்க முடியும். 1000களிலிருந்து 1800, 1700களிலிருந்து கிட்டத்தட்ட 1900ல் வந்த சென்செக்ஸில் தொடங்கி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பார்ப்பனர் அல்லாத மக்கள் அரசியலில், கல்வியில், வேலைவாய்ப்பில் எப்படி மறுக்கப்பட்டிருக்கிறார்கள், உரிமை பறிக்கப்பட்டிருக்கிறார்கள், பார்ப்பனர்கள் எப்படி எல்லா வகையிலும் அதிகாரத்தோடு இருந்தார்கள்ங்கிறதுக்கு அன்னைக்கு தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் டேட்டா கொடுக்க முடியும். அப்போ இந்துத்துவ சக்திகள் பேசக்கூடிய இந்த நாம் பிறர்ங்கிற அரசியல் அடிப்படை ஆதாரமற்ற வெறும் வன்மம், வெறுப்பு மட்டுமே நிறைந்த அரசியல். திராவிட இயக்கம் பேசக்கூடிய பார்ப்பனர், பார்ப்பனர் அல்லாதார் என்கிற நாம் பிறர் என்கிற அரசியல் முழுக்க முழுக்க உரிமை சார்ந்த முழக்கம். அதனால தான் திராவிட முன்னேற்ற கழகத்தால் அரசியலில் மதத்தை கலக்காமலேயே வெற்றி பெற முடிகிறது. இந்த வெற்றி தான் மற்ற மாநிலங்களால், மற்ற இயக்கங்களால், மற்ற கட்சிகளால் புரிந்து கொள்ள முடியவில்லை. 90களில் வட இந்தியா மதக்கலவரங்களில் பற்றி எறிந்தபோது தமிழ்நாடு அமைதி பூங்காவாகவே இருந்தது. மசூதி இடிக்கப்பட்ட போது தமிழ்நாட்டில் சின்ன கலவரம் கூட இல்லை. அந்த அமைதிக்கு காரணம் திராவிட கலாச்சாரம். தமிழ்நாட்டின் நவீன தொழில்துறை வளர்ச்சிக்கும் அதுவே காரணம். அதாவது மத நல்லிணக்கம் அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டில் வந்து அது நம்ம ஒரு என்ன சொல்ல சங்க இலக்கிய காலத்திலிருந்தே இருக்கிற ஒரு விஷயமா இருக்கும். அது திருவள்ளுவர் எழுதின காலத்திலிருந்தே நம்ம வந்து ஒரு மாற்று மத, மாற்று சிந்தனை, மாற்று நம்பிக்கை இருக்கவங்க கிட்ட எப்பயுமே நம்ம வந்து ஒரு முரண்பட்டோ அல்லது அவங்க கூட சண்டை போடணும்னா அவங்க கூட ஒரு பகைமை பாராட்டுற குணம் நமக்கு என்றைக்குமே இருந்ததே கிடையாது. அதன் தொடர்ச்சியாக தான் திராவிட இயக்கமும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த மதச்சார்பின்மைன்ற கொள்கையில் வந்து ரொம்ப தீவிரமாக அதை அன்னைக்கு தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா அவர்கள் வந்து மதத்தை எப்படின்னா ஒன்றே குலம் ஒருவனே தேவன்ற தத்துவமாகட்டும், நம்மளோட கடவுளுங்கிறது ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் அப்படிங்கிற ஒரு இடத்துல அதுதான் முத்தமிழறிஞர் கலைஞரும் இன்னைக்கு தலைவர் அவர்களும், அதாவது கலைஞர் சொல்கிற மாதிரி வந்து கடவுள் வந்து ஒரு மக்களுக்கு என்ன செய்யணும்னு நினைக்குதோ அதை வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து நம்மளுடைய தலைவர் வந்து செயல்பட்டு இருக்கிறாங்க. அப்போ மதம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உதாரணமாக நீங்கள் சொன்னீங்க பாபர் மசூதி இடிப்பு அப்படிங்கிறது பிற்போக்குவாத அரசியலை வந்து அங்கே விதைச்சிக்கிட்டே இருந்து ஆர்எஸ்எஸ் 1925லேருந்து செஞ்ச வேலையோட 50களில் வந்து அதுக்கப்புறம் உத்தரப்பிரதேசில் வந்து அதுதான் 90ல் வந்து அந்த வெளிப்பாடாக வந்தது. ஆனால் அதே இது அந்த 90ல் தமிழ்நாட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா முத்தமிழறிஞர் கலைஞர் வந்து இலவச மின்சாரம் கொடுக்குறாருங்க. சுய உதவி குழுக்கள்னு பெண்களுடைய பொருளாதாரத்துக்கு முன்னேற்றம் கொடுக்குறாரு. அப்போ இந்தியா வந்து 1991 இந்த லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன் திங்க் பண்ணுறதுக்கு ஏற்கனவே வந்து அதற்கான அடித்தளம் மட்டும் இட்டு வைக்கிறார். விவசாயத்துக்கு மூலமாக அந்த பிள்ளைங்க அந்த குடும்பத்தில் படிப்புக்கு வந்து அவங்களுடைய மேம்பாட்டுக்கு இதாக இருக்கும். பெண்கள் பொருளாதாரங்கிறதும் ஒரு குடும்பத்தோட முன்னேற்றத்திற்கு வரும். இது எல்லாத்தையோட தொடர்ச்சியாக வந்து இடஒதுக்கீடுகளை வந்து ஒன்றிய அளவில் வந்து தலைவர் கொண்டு வர்றார். இந்த எல்பிஜி ஃபேஸ் வர்றதுக்குள்ளேயே அந்த எல்பிஜி ஃபேஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதோட விளைவு தான் இந்தியாவில் ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பாலிசி கொண்டு வந்து இன்றைக்கி தமிழ்நாடு வந்து சாஃப்ட்வேர் விஷயத்தில் வந்து இந்த அளவுக்கு சாதிச்சிருக்குன்னா அது அந்த லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷனை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம தலைவர்கள் செயல்பட்டதுனால தான். நம்ம தலைவர்கள் போய் அந்த மதத்துக்கான ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து இங்கே பேசியோ அரசியல் செஞ்சுருந்தாங்கன்னு சொன்னால் இன்றைக்கி தமிழ்நாடு உத்தரப்பிரதேஷ் மாதிரி தான் இருந்திருக்கும். நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதிலிருந்து தமிழ்நாடு புலிப்பாய்ச்சலில் போய்கிட்டு இருக்கு அப்படின்னா அந்த காலகட்டத்தில் நம்ம தலைவர்களுடைய சிந்தனை தான் அதற்கு முக்கிய காரணமாக இருக்கும். அதாவது இது எப்படி சொல்லணும்னா அந்த 90 காலகட்டம் எல்லாமே உத்தரப்பிரதேச ஆகட்டும், பீகார் ஆகட்டும், மத்திய பிரதேச, ராஜஸ்தான் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் பேசு பொருளாக எது இருக்குது அப்படின்னு சொன்னால் ராமர் கோயில் அல்லது மதம் அல்லது வந்து இஸ்லாமியர்கள் வந்து நமக்கு வந்து எதிரிகள்ன்ற ஒரு இதை வந்து கட்டமைச்சுக்கிட்டே வருது. அந்த சூழலில் இப்போ லிபரலைசேஷன், அதாவது தனியார் மயமாக்கல், தாராளமயமாக்கல், உலகமயமாக்கல்ன்ற இந்த கொள்கை வந்து காங்கிரஸ் அரசாங்கம் வந்து அன்னைக்கு வந்து செயல்படுத்தும் போது நம்ம தலைவர் 96ல் ஆட்சிக்கு வந்து அந்த காலகட்டம் எல்லாமே ரொம்ப முக்கியமானது. இப்போ நான் சொன்னது மாதிரி எப்படி ஐடி பாலிசி கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி அந்த இண்டஸ்ட்ரியல் செக்டார்லையும் சர்வீஸ் செக்டாரையும் எப்படி வந்து க்ரோத்துக்கு நம்ம வந்து அடித்தளம் பண்ணணும் அப்படின்றதான் தலைவரோட. ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபோர்டு கம்பெனி ஆகட்டும், ஹுண்டாய் ஆகட்டும், இன்றைக்கி சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் செக்டாராக இருந்தாலும் சரி, சர்வீஸ் செக்டாராக இருந்தாலும் சரி,
இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னா அன்னைக்கு நம்ம தலைவர் போட்ட விதை. அதில் குறிப்பாக நீங்கள் ஐயா மாறன் அவர்கள் வந்து WTOவில் போய் வந்து தோஹா சமிட்டில் வந்து பேசுகிறாங்க அப்படின்னா, ட்ரேடு, அதாவது நம்ம தலைவர்களுடைய புரிதல் விவசாயம் அப்படிங்கிறது அடிப்படையாக இருந்த இடத்துல அடுத்தது இண்டஸ்ட்ரியும் சர்வீஸ்னு எப்படி எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற புரிதல் வந்து நம்ம ஐயா அவர்கள் முரசொலி மாறன் அவர்கள் வந்து அங்கே பேசியிருக்கிறாங்க. இப்போ இந்த புரிதல் வந்து நீங்கள் இன்னைக்கு அன்னைக்கு விடுங்க, 1990 விடுங்க, 25 வருஷம் கழித்து இன்னைக்கு கூட பாரதிய ஜனதா கட்சியில் இருக்க ஒன்றிய அமைச்சர்கள் யாராவது பேசுவாங்களா அப்படின்னா அவங்களுக்கால வந்து இந்த மாதிரி பேசவே முடியாது. மக்களை சிந்திக்கக்கூடிய இடத்துல அவங்க இருக்கவே மாட்டாங்க. ஏன்னா பாரதிய ஜனதாங்கிறது இன்னைக்கு இருக்க ஒன்றிய அமைச்சர்களே பிற்போக்கு கருத்துக்களை வந்து விதைக்கிற ஒரு இடமா தான் அது இருக்கு. 80களில் மதத்தை அரசியலில் கலக்கும் முயற்சி தெற்கில் நடந்தது. ஆனால் விழித்து கொண்ட முத்தமிழறிஞர் கலைஞர் அன்றைய ஆன்மீக தலைவர்களையும் திரட்டி கொண்டு மதவாதத்தை முறியடித்து மதச்சார்பற்ற பண்பாட்டை தமிழ்நாட்டில் மீட்டெடுத்தார். நாட்டில் அடிப்படையிலே ஒரு செக்குலரான பொலிட்டிக்கல் கல்ச்சர் உண்டு. உதாரணத்துக்கு இங்கே வந்து பல கோயில்களில், நீங்கள் திருப்பரங்குன்றம் கோயிலாக இருக்கட்டும், அழகர் கோயிலாக இருக்கட்டும், பல்வேறு கோயில்களில், ஐயப்பன் கோயிலாக இருக்கட்டும், இந்த மாதிரி அர்த்தநாதீஸ்வரர் கோயில்னு ஒன்று நாமக்கல் பக்கத்தில் போவாங்க. இந்த மாதிரி பல இடங்களில் இந்துக்களினுடைய வழிபாட்டு தலங்களோடு அல்லது வழிபாட்டு முறைகளோடு இஸ்லாமியர்களுடைய சின்னங்கள் அல்லது அவர்களோட இணைந்து செய்யக்கூடிய ஏதேனும் ஒன்று தொடர்பில் இருக்கும், ஒன்னோட ஒன்று கொலாபரேட் ஆகிருக்கும். இது என்ன அப்படின்னா, தொன்று தொட்டு பல நூற்றாண்டுகளாக ஒரு கல்ச்சரலாகவே இங்கே ஒரு மதச்சார்பின்மை அப்படிங்கிறது பொலிட்டிக்கல் கல்ச்சராக, ஒரு சொசைட்டியோட கல்ச்சராகவே வளர்ந்து வந்திருக்கு. அது அரசியல் ரீதியாக வளர்த்ததில் திராவிட இயக்கத்திற்கு, குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு பெரிய பங்கு உண்டு. உதாரணத்துக்கு இவர் குன்றக்குடி அடிகளாரோடு தந்தை பெரியார் ஒரே மேடையில் ஏறி பேசுகிறார். கடைசி வரைக்கும் பெரியார் கருப்பு சட்டையை தூக்கி போடலை, கடைசி வரைக்கும் குன்றக்குடி அடிகளார் காவி சட்டையை தூக்கி போடலை. அவர்கள் 2 பேரும் ஒன்றாக சேர்ந்து தமிழ்நாட்டின் நலனுக்காக பேசினார்கள். திராவிட இயக்கம் நடத்திய மொழி உரிமை காக்கிற அந்த போராட்டத்தில், இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் தான் அருணகிரிநாதர் வந்து சிறைக்கு போகிறார். மொழியை காக்க, தமிழை காக்க. அதாவது ஒரு துறவி அப்படிங்கிறவர் சொத்து சொகம் உறவு உற்றார் எல்லாவற்றையும் தூக்கி போட்டு வருகிறவர் தான் துறவி. அப்படி எல்லாவற்றையும் தூக்கி போட்டு வந்த துறவியை மொழியை வந்து தூக்கி போட முடியாமல் மொழிக்காக சிறைக்கு அனுப்பிய இயக்கம் திராவிட இயக்கம். இந்த லெகசி எங்கே தொடருதுன்னா, நீங்கள் வந்து அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்பை முத்தமிழறிஞர் கலைஞர் மேற்கொள்கிற போது, அந்த முன்னெடுப்பை யாரை வைத்து முன்மொழிய வச்சார்னா, குன்றக்குடி அடிகளாரை வச்சு தான் சட்ட மேலவையில் அந்த சட்டத்தை முன்மொழிய வைத்தார். அப்போ யாரை கொண்டு எதை செய்ய வேண்டும் என்கிற தெளிவு இந்த இயக்கத்திற்கு உண்டு. அப்போ இந்த மாதிரி வெவ்வேறு காலகட்டங்களில், அதுக்கப்புறம் கலைஞர் வந்து அறநிலையத்துறை சார்ந்து எந்த முடிவெடுக்கணும்னாலும் ஒரு கமிட்டி தான் அந்த முடிவெடுக்கும். இன்னைக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் ஏறக்குறைய ஆட்சிக்கு வந்த 4 ஆண்டுகளில் 3000 கோயில்களுக்கு மேலே குடமுழுக்கு பண்ணியிருக்கோம். இது எல்லாவற்றுக்கும் ஒரு ஆன்மீக பெரியவர்களை கொண்ட, ஆன்மீக நம்பிக்கை கொண்டவர்களை கொண்ட, ஆன்மீக செம்மல்களை கொண்ட ஒரு குழு தான் இது எல்லா குறித்தும் முக்கியமான முடிவுகளை, வழிகாட்டுதல்களை கொடுக்குதே தவிர இண்டிவிஜுவல்ஸ் எடுக்கிற முடிவாக அது இருந்தது கிடையாது. அப்போ இந்த அடிப்படையில் தான் வந்து தமிழ்நாட்டினுடைய மதச்சார்பின்மை கலாச்சாரத்தை திராவிட முன்னேற்ற கழகம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்தெடுத்து வந்திருக்கிறது. அதனுடைய உச்சமாக பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு வட இந்திய பகுதிகளில் கலவரம் நடக்குது அப்படின்னா அதை ஊற்றி வளர்க்கக்கூடியவர்களாக மதவாதிகள் இருக்கிறார்கள், மதம் சார்ந்த நம்பிக்கை கொண்டவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் மண்டைக்காடு கலவரம் நடந்தபோது இந்துக்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் ஒரு ரிஃப்ட் வருது, ஒரு பிரச்சனை வருது அப்படிங்கிற ஒரு சூழல் வந்தபோது, ஒரு சைவ ஆதீனம் காவி உடை அணிந்த குன்றக்குடி அடிகளார் காவி உடையோட தலையில மீன் கூடையை சுமந்துக்கிட்டு வீதி வீதியா கூவி வித்த வரலாறு உண்டு. அதே போல தென் மாவட்ட கலவரங்களாக இருக்கலாம், பல்வேறு பகுதிகளில் சாதி கலவரம் வந்தபோது முத்தமிழறிஞர் உடனடியாக அழைத்த பெயர் வந்து குன்றக்குடி அடிகளார். அவரை கூப்பிட்டு தான் வந்து நீங்க போய் அமைதி காப்பு படைக்கு போங்க அப்படின்னுட்டு அந்த அமைதி மீட்பு குழுவுக்கு அவரை தலைமையேற்க வைத்ததெல்லாம் வரலாறு. இது எல்லாமே நம்ம லெகசியை பார்த்துட்டே வந்துட்டு இருக்கோம். அப்போ திராவிட இயக்கம் பேசிய வழிபாட்டு உரிமை, திராவிட இயக்கம் பேசிய மதச்சார்பின்மை கோட்பாடு தமிழ்நாட்டின் அரசியலாகவும் மாறி இருக்கிறது அப்படின்னு தான் நாம பார்க்க வேண்டியிருக்கு. வட இந்தியாவில் மதத்தை அடிப்படையாக வைத்து தன்னை வளர்த்து கொண்ட அரசியல் கட்சி வட இந்திய சமூக சூழலையே நஞ்சாக மாற்றியுள்ளது. ஆனால்
1967 அறிஞர் அண்ணா திமுக ஆட்சியை நிறுவி இன்று வரை 55 ஆண்டுகால ஆட்சியில் தாய்மொழியும் ஆங்கில அறிவும் தமிழ்நாட்டை வளர்ந்த மாநிலமாக மாற்றி தமிழ்நாட்டோட இந்த முன்னேற்றத்திற்கு தொடக்க புள்ளி பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய ஆட்சி தான். 1967 தான். 1950கள்லையும் 60கள்லையும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட இந்த ஒரு கல்வி, சுகாதாரம், வளர்ச்சிங்கிறது உத்தரப்பிரதேசத்துக்கு இணையாவோ இன்னும் உத்தரப்பிரதேசத்தை விட கீழே தான் இருக்குது. வட மாநிலங்களை விட கீழே இருந்த ஒரு நிலைமை. அப்போ பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய அந்த இருமொழி கொள்கை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அன்னைக்கு நம்ம அந்த மொழி உணர்வு அப்படிங்கிறத தாண்டி இன்னைக்கு தமிழ்நாடு இந்த வளர்ச்சி அடைஞ்சதற்கு காரணம் வந்து அண்ணா அவர்களுடைய அந்த இருமொழி கொள்கை தான். ஏன்னு கேட்டால் இங்கிலீஷ் அப்படிங்கிறது வந்து நமக்கு அது வந்து ஒரு உலகத்தோட தொடர்பு கொள்கிற ஒரு மொழி. நம்ம தாய்மொழி தமிழோட சேர்ந்து இங்கிலீஷை நம்ம படித்ததன் விளைவாக இன்னைக்கு நம்ம பசங்க இன்னைக்கு அமெரிக்காவோ, ஜெர்மனோ, ஃப்ரான்ஸோ, கொரியாவோ, ஜப்பானோ அப்படி போய் சாதிச்சுட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு சாஃப்ட்வேர் துறையாகட்டும் இல்லை வேறு எம்என்சியில் எதாக இருந்தாலும் இந்த சாதனை புரிகிறதுக்கான அடித்தளம் என்னென்னா அண்ணா அவர்களுடைய இந்த இருமொழி கொள்கை. இப்போது அதாவது நம்ம தலைவர்கள் வந்து 70 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை அப்படி யோசிச்சிருக்காங்க. அமித்ஷா அவர்கள் வந்து இன்றைக்கி வந்து சொல்கிறாரு இங்கிலீஷ் பேசுனாவே நம்ம வெக்கப்படணுன்ற ஒரு சூழல் வந்து உருவாகும் அப்படிங்கிற. அப்போ இங்கிலீஷை வந்து அவங்க எந்த அளவுக்கு ஒரு எதிர்ப்பு, அதாவது அமித்ஷாவை விட சோசியலிச கருத்தில் ஆழமான புரிதல் இருந்த ராம் மனோகர் லோகியா மாதிரி ஆட்களே வந்து அன்னைக்கு பிற்போக்குத்தனத்தில் இருந்தோன்றதை 1960-70 உணர்ந்தாங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அமித்ஷாவுக்கு வந்து அந்த ஒரு சிந்தனை வரவே இல்லை. அப்போது இன்னைக்கு வந்து இங்கிலீஷ் பேசுகிறவங்க வந்து வெக்கப்படணும்னு சொல்கிறவர் இன்னும் கொஞ்ச நாள்லாம் பாரதிய ஜனதா ஆட்சி வந்து இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம படிக்கிறதே வந்து வெக்கமான ஒரு விஷயன்ற மாதிரி அமித்ஷா வந்து கொண்டு போயிடுவாங்க, பாரதிய ஜனதாவும் கொண்டு போவோம். ஏன் கேட்டால் அவங்க வந்து ஹிந்தியும் சமஸ்கிருதத்தில் இருக்க அந்த மந்திரங்களையும் புராண கதைகளையும் நம்ம படிக்கணும்னு நம்ம மேலே திணிப்பாங்க. அதுதான் அவங்க நடக்கும். இந்தி திணிப்புங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சமஸ்கிருத திணிப்பாக தான் இருக்கும். அப்போ இங்கே இருக்கக்கூடிய அந்த நடுத்தர வர்க்கம் இன்றைக்கி வாழ்க்கையில் வந்து 50கள்லையும் 60கள்லையும் நம்ம ஒரு வேளை சாப்பிட்டோமா, 2 வேளை சாப்பிட்டோமா, அல்லது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நாகரிகமாக உடை உடுத்தினோமா, இந்த அளவுக்கு நம்ம வாகனங்கள், வளர்ச்சி, வீடு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அண்ணா அவர்கள் எடுத்த அந்த முடிவுனால தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து இந்த அளவுக்கு, அதாவது அந்த வளர்ச்சியும் பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி. சென்னையில் இருக்க வளர்ச்சிங்கிறது கோயம்புத்தூரில் இருக்கும், கோயம்புத்தூரை தொடர்ந்து மதுரையில் இருக்கும், நீங்கள் திருநெல்வேலி போனால், சேலம் போனால், அப்படி தமிழ்நாட்டில் எங்கே போனாலும் அது பரவலாக்கப்பட்ட வளர்ச்சியாக தான் இருக்கும். இதே இது நீங்கள் வட இந்தியா போனீங்கன்னா லக்னோவில் இருக்க வளர்ச்சிங்கிறது உத்தரப்பிரதேசத்தில் இருக்க மற்ற எந்த மாவட்டத்துலேயும் வந்து இருக்காது. இன்னும் சொல்ல போனால் வளர்ந்த மகாராஷ்டிராவாக இருந்தால் கூட மும்பையில் இருக்க வளர்ச்சிங்கிறது விதர்பா பகுதிகளில் வந்து இருக்கவே இருக்காது. ஆந்திராலையும் எடுத்துக்கிட்டால் இப்போ தெலுங்கானா ராயல்சீமாங்கிற பகுதி பிற்போக்கு அப்படி தான் இருக்கும். ஸோ தமிழ்நாட்டில் நம்ம தலைவர்கள் சிந்திச்சு அதில் அண்ணாவுடைய அந்த இருமொழி கொள்கையாகட்டும், முத்தமிழறிஞர் கலைஞருடைய விஷன் ஆகட்டும், இன்றைக்கி நம்ம தலைவர்களுடைய செயல்பாடு வரைக்கும் பெண்களுக்கு நம்ம தலைவர் இன்றைக்கி உரிமை தொகை கொடுக்குற ஒரு விஷயம் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னா, முத்தமிழறிஞர் கலைஞர் அன்னைக்கு வந்து கல்விக்கு, உயர்கல்விக்கு கொடுத்த முக்கியத்துவம் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவில் தமிழ்நாடு நம்பர் 1 இடத்துல இருக்குது. இந்தியா வந்து 2034 புதிய கல்விக் கொள்கைக்கு ஒரு இலக்கு நிர்ணயிக்குது. அந்த இலக்கை வந்து தமிழ்நாடு 2020, அதாவது 15 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம அடைஞ்சிருக்கிறோம். அதை தாண்டி இன்னைக்கு இந்த உற்பத்தின்னும் போது பெண்கள் வந்து சரிசமமாக இன்னைக்கு கிட்டத்தட்ட 45% அதிகமாக பெண்கள் வந்து ஒர்க் ஃபோர்ஸில் வந்து இருக்கிறாங்க. அப்படிங்கிறது உலகத்தில் வேறு எந்த இதுலேயுமே கிடையாதுன்னு கூடிய சொல்லலாம். ஏன்னு கேட்டால் இந்தியாவில் எந்த மாநிலத்துலையுமே கிடையாது. நம்ம இப்போ கம்பீட் பண்ணுறது ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஸ்வீடன், டென்மார்க்கில் ஒரு ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிசஸில் என்ன பேராமீட்டர் ஃபிக்ஸ் பண்ணுவாங்களோ அதை நம்ம இன்னைக்கு அடையக்கூடிய இடத்துல வந்து நம்ம போய்கிட்டு இருக்கோம். மொழிக்காகவும் இனத்துக்காக